பிரம்மாவுக்கு செய்கிறார். பாஞ்சராத்திரி அது உபதேசங்களே பிரம்மாவுக்கு செய்கிறார் பகவான். எவ்வாறு கோயிலே அபராதங்களை செய்யக்கூடாது என்பதையும் செய்கிறார் சொல்கிறார் பிரம்மாவுக்கு. பல் தேக்காமலோ அல்லது குளிக்காமலோ கோயில்கள் பிரவேசம் செய்யக்கூடாது என்னும், சில நாட்களில் பெண்கள் பிரவேசம் செய்யக்கூடாது என்னும், சில மலமூத்திராதி விசர்ஜனங்களை கோயிலுடைய செய்யக்கூடாது என்னும், தலைகேஷம் பல் குத்துதல் சில இடங்களில் தொடக்கூடாது, தொட்டு விட்டு கோயிலுடைய வரக்கூடாது என்னும், முகர்ந்து பார்த்து சந்தனத்தையோ புஷ்பங்களையோ அல்லது ஒரு விதமான உபச்சாரங்களையோ செய்யக்கூடாது என்னும், தளியையோ பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடாது என்னும், நெய் மிச்சம் தேன் மிச்சம் பால் மிச்சம் இருந்தால் அதை கொண்டு கொடுக்கலாமே அப்படின்னு கொடுக்கக்கூடாது என்னும், தலையை விரிச்சு போட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறார். தலையை விரித்து போடாமல் வர வேண்டும் என்றும், ஷேவ் பண்ணிட்டு தானே கோயிலுடைய வரக்கூடாது என்னும், பகவான் வஸ்திரங்களை களைந்து மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது என்னும், வஸ்திரத்தை போத்திக்கொண்டு கோயிலுக்குள்ளே வரக்கூடாது என்னும், அலட்சியமாக கோயிலுக்கு வரக்கூடாது என்னும், கோபுரம் கோவில் பாகவதர்கள் யாரேனும் இங்கே வீதியை சென்றாலோ கோபுரத்தை பார்த்தாலோ பாகவதரான வீதி சென்றாலோ அவர் முன்னே கால் நீட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது என்னும், எக்தமான பேச்சுகளை கோயிலில் பேசக்கூடாது என்னும், தூமரபானங்களை அணிந்துவிட்டு கோயிலில் வரக்கூடாது என்னும், பெருமாள் முன்னே கிண்டல் கேலி வெக்தமான பேச்சுகளை பேசக்கூடாது என்னும், அலங்காரங்கள் நெய்வேத்தியங்களை தரை போட்டு செய்ய வேண்டும் என்னும், மற்ற தேவதைகள் பூஜைகளை கோயிலில் செய்யக்கூடாது என்னும், பெருமாளுக்கு வஸ்திரத்தை சாத்திட்டு இந்த பெருமாளை சாத்தக்கூடாது என்னும், பகவானுக்குன்னு வைத்த இந்த கார்டில் வச்சிருப்பாங்க இல்லையா, நந்தவனங்கள் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புஷ்பங்களை தாம் பறிச்சுட்டு தான் எடுத்துன்னு தள்ள வச்சுக்க கூடாதுன்னு, என் முன்னே மற்றவர்கள் பெருமையை நீ பேசக்கூடாதுன்னு, பகவான் அது எழுந்தல் இருக்கான் பகவான் அழகா இருக்கா அப்படின்னு சொல்லணுமே தவிர இது ஒரு கல் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு, என் மூர்த்தி அபகரிக்கக்கூடாது என்னும் பிரம்மாவுக்கு இத்தனை விதமான அபச்சாரங்களை சொல்கிறார். கோயில் தான் எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்க போகிறது. அந்த கோயில் தான் எல்லாருக்கும் கலியுகத்தில் இப்பேற்பட்ட மோட்சத்தை கொடுக்க போகிறது. ஆகையால் இப்பேற்பட்ட அபராதங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது பிரம்மா சொல்ற இப்படிதான் நடக்குமே, நம்ம என்ன செய்வதுன்னு கேட்க, இந்த ஒரு விஷயங்களை நீ உபதேசம் செய், அவர்களுடைய தீராத வினை தீர்த்து திருத்தி அவருடைய பணிகொள்கிறேன் என்று அரங்கனின் கீதையோடு முடிவு பெறுகிறது. பிரம்மாவுக்கு எல்லா உபதேசமும் பெருமாள் செய்கிறார் என்பதோடு அரங்கனின் கீதை